Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இரண்டாவது நாமத்தில் ஒரு முக்கியமான நேரத்திற்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக இன்றைக்கு இந்த விழிப்போடு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாய் போகும்பொழுது ஒரு விசுவாசத்தோடு போவீங்க. அந்த நிச்சயமா எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக தேவனுடைய நாமங்கள் என்ற தலைப்புல நாம் தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எபினேசர் என்று சொல்லி பார்த்தோம், யெகோவா சபயோத் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது யெகோவா ரஃபா என்று சொல்லி பார்த்தோம், தேவன் உங்களை சுகமாக்குகிறவர் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதோடு கூட தேவனுடைய நாமம் என்று சொல்லி யெகோவா ஈரே என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் தான் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே இந்த பாட்டெல்லாம் பாடுவோம், நல்ல ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா அதுல உள்ள இருக்கிற ஆழங்கள், கருத்துகள், பெரிய நன்மைகள் இருக்கிறார். யெகோவா ஈரே அப்படின்னா என்னன்னா உன் தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் உன் தேவைகளை சந்திக்கிறவர். உங்களுடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு, அவர் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொன்னீங்கன்னா நல்ல உற்சாகம். சரி, அப்போ உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் ஏராளமாய் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் ஏராளமா இருக்கலாம், மன விருப்பங்கள் ஏராளமா இருக்கலாம். ஆனாலும் அது ஒன்றாகிலும் தேவன் நிறைவேறாமல் போகவிட மாட்டார். அது ஒவ்வொரு காரியங்களையும், மன விருப்பங்களானாலும் சரி, உன் தேவைகளானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்றிதான் தீருவார். அல்லேலூயா. ஏனாவுடைய பெயர் யெகோவா ஈரே. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே என்றால் அவர் தேவைகளை சந்திக்கிறவர். அவருடைய எல்லா வல்லமை உண்டு. ஒருவேளை இது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி, இன்னும் இந்த தேவை எனக்கு நிறைவேற்றப்படலைன்னு சொன்னாலும் சரி, நான் சொல்றேன், எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயமாய் இன்றைக்கு இந்த செய்தியில ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி. ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பைபிளை தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 22வது அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. நீ என் புத்திரன் என்றும் நீ என் ஏற்று சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் 22:14 அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். எடுத்தீங்களா வசனத்தை பாருங்க. 22 ஆதியாகமம் 22:14 எப்படி சொல்கிறது? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்துல காத்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அவனை என்ன பண்ணாரு, ஆண்டவர் கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அப்போ உடனே அவன் கீழ்படி என்ன பண்றான், பலி செலுத்துவதற்காக மோரியா தேசத்துக்கு என்ன பண்றான், புறப்பட்டு போய் தேவன் குறிப்பிட்ட அந்த மலையில என்ன பண்றாரு, போய் அதாவது ஈசாக்கை பலி செலுத்துகிறார். அல்லேலூயா. ஈசாக்கை பலி செலுத்துகிறார். அப்பொழுது நல்லா கேளுங்க, உடனே அங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஆபிரகாமே, உன்னுடைய மகன் மேல உன் கத்தியை வைக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. ஏன்னா உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன். அவர் சொல்ற, உன் மகன் மேல கத்தியை வைக்காதே, உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய மகனுக்கு பதிலாக ஆடை நான்
கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே அந்த ஆடை அவனுக்கு காண்பித்து அதை எனக்கு பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்லி அதற்கு யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் பெயரிட்டார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், அதாவது பலி அது செலுத்துவது என்னன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ தான் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. அப்போ அவனுக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போறார். அப்போ போகும்பொழுது கவனிங்க, ஆண்டவர் அந்த ஈசாக்கை பலிபீடத்துல வைத்து கத்திய ஓங்கி வெட்ட வரும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளையாண்ட மேல கைய. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்துல பாருங்க, சரியான ஒரு நேரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுடைய தேவைகளை சந்தித்தார், அவருடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் சந்தித்தார். அப்போ பலி செலுத்துவதற்கு என்ன தேவை சொல்லுங்க, என்ன தேவை? ஆடுதான் தேவை. பலி செலுத்துவதற்கு என்ன தேவை? ஆடுதான் தேவை. அப்போ பாருங்க, ஒருவேளை அவன் என்னன்னா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று தான் சொல்லி என்ன பண்ணா, கத்திய ஓகனா. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அந்த நேரத்துல அவனுடைய தேவைகள் ஆண்டவர் சந்தித்தார். அதாவது மனுஷனே அல்ல, ஆடை ஆண்டவர் சரியாக கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ மகனுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்ணார், ஆடை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அந்த நேரத்துல அந்த தேவைகளை சந்தித்தபடினாலதான் ஆபிரகாம் சொன்னாரு, என்னுடைய ஆண்டவர் யெகோவா ஈராகவே இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார், அவருடைய எல்லாம் பார்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பருவத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயரிட்டார், யெகோவா ஈரே. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ ஆண்டவர் ஒரு தேவைன்னு வரும்பொழுது சரியான நேரத்துல சரியான காரியங்களை ஆண்டவர் செய்யணும். ஆமென். அது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் அந்த நேரம் வரும்பொழுது என்ன பண்ண தெரியுமா, உங்க தேவைகளை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சில நேரத்துல நமக்கு மனுஷனுக்கு ஒண்ணும் புரியாது, மனுஷனுடைய சிந்தைக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா தேவனுடைய விருப்பம் நல்லா கவனிங்க, மனுஷனுடைய சிந்தைக்கு தேவனுடைய விருப்பம் ஒண்ணுமே தெரியாது. எப்பொழுது எப்போ ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, எப்போ என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போறாரு, எப்போ என் பிரச்சனைகளை மாற்ற போறாரு ஆண்டவர், எப்போ என்னை சுகமாக்க போறாரு, இப்படியே என்ன பண்ண தெரியுமா, குழம்பிக் கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல உங்களுக்கு அது கொடுக்கணும் என்பதை ஆண்டவர் சரியா எழுந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எழுந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், நீ உண்மையா உனக்கு தேவை இருந்தா ஆண்டவர் சரியான நேரத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்துல அந்த ஃபீஸ் கட்டும் பொழுது ரொம்ப சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு. பாருங்க, அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த நேரத்துல ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ஆண்டவர் சரியா என்ன பண்ணுவா தெரியுமா, ஃபீஸை கட்டுவதற்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் கைவிட மாட்டார். உண்மையா தேவை இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். என்னன்னா, ஒரு தாய் என்ன பண்றாங்க, ஒரு உதாரணம் தான் இது. ஒரு தாய் நீங்க பார்த்தா ரயிலையோ பஸ்லயோ என்ன பண்றாங்க, ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு பிரயாணம் பண்றாங்க. அப்போ அவங்க அந்த குழந்தைய வைத்துட்டு பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்க என்ன பண்ணுவாங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பஸ்ல ட்ரெயின்ல என்ன பண்ண முடியாது, எங்கேயும் போய் கடையிலையும் பார்த்து வாங்க முடியாது. அதனால அந்த குழந்தைக்கு தேவையானதை என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்கூட்டியே வைத்திருப்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அப்போ அந்த குழந்தைக்கு, அந்த தாய்க்கு தெரியும் எப்போ அந்த குழந்தைக்கு பசி எடுக்கும். தெரியுமா தெரியாதா? அந்த குழந்தைக்கு எப்போ கொடுக்கணும் என்பது அந்த தாய்க்கு நல்லா அவங்க தெரியும். அப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க, பிஸ்கெட்டு பால் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 1/2 hour பொறுத்து அந்த பிள்ளைக்கு பசி எடுக்கும். பிறகு என்ன பண்ணும், அந்த பிள்ளைக்கு
ஆனா நம்ம பிஸ்கெட்டு பிரெட்டு என்ன பண்ணணும் ஊட்டணும் என்பது தாய்க்கு நன்றாய் அறிந்திருப்பார். அறிந்திருப்பாங்களா? அறிந்திருப்பாங்க. அப்ப எப்பொழுது தரணும்ன்றது தாய்க்கு அறிந்திருக்கிறாங்க, என்ன கொடுக்கணும் என்பதை தாய் அறிந்திருக்கிறாங்க. அப்போ அதே போலதான் நல்லா இருக்குங்க, நம்முடைய பரம தகப்பன் கூட எந்த நேரத்துல உங்களுக்கு கொடுத்தா அது நல்லா இருக்கும் என்பதை நம்முடைய பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். ஒரு உண்மையா ஒரு தேவை வரும்பொழுது அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவா தெரியுமா? சந்தித்து தான் ஆகுவா. ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்து நம்ம அனுப்புறோம். எங்க அனுப்புறோம்? கடைக்கு அனுப்புறோம். போய் ஏதாவது வாங்கிட்டு சாப்பிடுறான்னு சொல்லி அனுப்புறோம். ஆனா இந்த பிள்ளை போய் என்ன பண்றோம்? அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு கடையில போயிட்டு என்ன பண்ணுது? அது ஏதோ ஒண்ணு பார்த்து அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது? நம்ம அழிச்சா அதுல வின் பண்ணா அது காசு அப்படின்னு வரும். அதை போயிட்டு என்ன பண்ணுது? கொடுத்து அதை என்ன பண்ணுது? தேய்ச்சி அதை வின் பண்ணா சொல்லிட்டு அது காசு என்ன பண்ணுது? வராம விட்டுட்டு வருது. இப்போ மறுபடியும் தாய் கிட்ட வரும்பொழுது அந்த தாய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? என்னப்பா என்ன வாங்கி சாப்பிட்டேன்? அப்போ அதுக்குள்ள சொல்லுது, இல்ல நான் போய் கடையில போய் வாங்கி சாப்பிடல, அது அந்த அந்த இதுல போயிட்டு பேப்பர்ல கிழிச்சேன், எனக்கு ஒண்ணுமே வரல, அதனால காசு அப்படியே போயிடுச்சு. அப்போ திரும்ப அந்த தாய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? காசு அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்களா? ஏன்? வாங்கி சாப்பிடுறதுக்கு தான் அந்த 10 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இந்த புள்ள போய் என்ன பண்ணுச்சு? அது தவறா பயன்படுத்துச்சு. புரியுதுங்களா? அப்போ உங்க அவசரத்துக்காக நீங்க ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்னா, அந்த காசு உங்க கையிலே இருக்காது, செலவாயிடும். நீங்க தெரியும் ஆண்டவருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, ஆனா உண்மையா அந்த தேவை நெருங்க 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 வரும்பொழுதுதான் ஆண்டவருக்கு தெரியும், இந்த நேரத்துல இந்த காசு இந்த பிள்ளைக்கு கொடுத்தா அது நல்ல பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பார், எப்பொழுது ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் என்றது புலம்புவதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ண தெரியுமா? நீங்க சொல்லணும், ஆண்டவர் சரியான நேரத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம சரியான நேரத்துல சரியான காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்கினாரா? உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் செப்பரேட்டா அவனுக்கு உண்டாக்கி வச்சிட்டு இருந்தார். ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாரு ஆண்டவர்? அவனுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே உண்டாக்கி வச்சுட்டாருங்க. அப்ப ஆதாமுக்கு எந்த ஒரு குறைவே இல்லாதபடி கர்த்தரை எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? முன்கூட்டியே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். ஆதாமுக்கு சொல்லவே முடியாது எனக்கு இது இல்ல அது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்கூட்டியே ஆண்டவருக்கு தெரியுது, இவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவனுக்கு முன்கூட்டியே ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அதாவது எல்லாம் அவனுக்கு சாப்பாடு என்ன தேவை? சாப்பாடுக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ், பழ வகைகள், காய்கறிகள், கீரை, இதெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே அவனுக்கு படைச்சிட்டாரு. அப்ப அவனுக்கு ஒரு குறைவு இல்லாதபடி, எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு எல்லாருக்கும் செப்பரேட்டா ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கி வச்சுட்டாரு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அறிந்திருக்க மாட்டாரா என்றுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. யோசிக்கணும். அவனுக்கு ஆண்டவர் ஒரே குறைவே வைக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு சாப்பாட்டுக்கு குறைவில்லை, அவனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு குறைவில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயுதம் பண்ணி வச்சுட்டார். தோல் ஆடையை உடுத்தினா தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு உடுத்தினாரா இல்லையா? எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செஞ்சார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர்
அல்லேலூயா. இன்னும் போஷிக்க மாட்டாரா ஆண்டவரு? இன்னும் உடுத்து வைக்க மாட்டாரா? ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன விருப்பத்தோடு இருக்கிறன்றது, என்ன உங்களுடைய மன விருப்பம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள், அதான் உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அற்புதமாய் அழகாய் கொண்டு வந்தார். மோசேயின் மூலம் நம்ம படிச்சிருக்கிறோம்ல. எகிப்திலிருந்து அவர் என்ன பண்ணாரு? அவங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். வனாந்தரத்தின் வழியாக தான் என்ன பண்ணாரு? அவங்களை கொண்டு வந்தார். அப்போ ஜனங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உடனுக்குடன் சந்திச்சார். வழியில வந்தாங்க, வழியில வந்துட்டே இருந்தாங்க, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. உடனே என்ன பண்ணா தெரியுமா? அவங்களை 10 நாள் அவங்களை காக்க வைக்கல ஆண்டவர். வெயிட் பண்ணுங்கப்பா, 10 நாள் பிறகு நான் தண்ணி தரேன்னு சொல்லல. தண்ணி கேட்டாங்க, உடனே என்ன பண்ணாரு ஆண்டவர்? தண்ணி ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணாரு? தேவைகளை சந்திச்சார். யோசிச்சு பாருங்க. அதாவது 6 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு தண்ணி சப்ளை பண்ணனா அது எவ்வளவு ஆகும் பாருங்க. 6 லட்சம் பேருக்கு, கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர். இப்ப அவங்க எல்லாம் தண்ணி இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் தண்ணீர் கொடுத்தாரு. யாருக்கும் குறை வைக்கல. எல்லாரும் தண்ணி குடிச்சாங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது சாப்பாடு இல்லைன்னாங்க. சாப்பாடு அப்பம் இல்லை அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, எகிப்து தேசத்துல அதாவது இறைச்சி பாத்திரத்துல உட்கார்ந்து இறைச்சி சாப்பிட்டோம். எகிப்து தேசத்துல எங்க பண்ணாங்கன்னா பாத்திர தண்டையில உட்கார்ந்து இறைச்சி சாப்பிட்டோம் நாங்க. ஆனா இந்த வனாந்திரத்துல எங்களை எதுவுமே எங்களுக்கு அப்பம் இல்லாம ஆக்கிட்டியே, சாப்பாடே இல்லையே நாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அவங்க கேட்ட உடனே வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் மழையாக என்ன பண்ணாரு? பனித்துளிகளாக விழும்படி செஞ்சார். அவங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணலாம்? அவங்க போயிட்டு மன்னாவை அவங்க எல்லாம் பொறுக்கி எல்லாரும் சாப்பிடுவாங்க. எனக்கு 10 யாரும் சொல்லலாங்க. எனக்கு 10 யாரும் சொல்லல. எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் போஷித்தார். பைபிள் சொல்லுகிறது, அவர் கொடுத்த அந்த மன்னா அதாவது ருசியுள்ள பணியாரம் போல இருந்ததுதான். பைபிள் சொல்லுது, தேனிட்ட பணியாரம் போல இருந்து, ருசியுள்ள பணியாரம் போல இருந்தது. அவ்வளவு ஒரு நல்ல சாப்பாடு. வானத்தில் இந்த அப்பத்தை ஆண்டவர் அவருக்கு ஆதாரமாக அதை சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டே இருந்தாங்க. அதை எப்போ அந்த அப்பம் நின்று தெரியுமா? அவங்க கானானுக்குள்ள போய் பிரவேசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் எல்லாம் செப்பரேட்டா ஆண்டவர் கொடுத்தா தெரியுமா அவங்களுக்கு? அவங்க தோண்டாத கிணறு அங்க இருந்தது. அவங்க கட்டாத வீடு அங்க இருந்தது. அவங்க நடாத திராட்சை தோட்டம் அங்க இருந்தது. எல்லாமே கானானுக்குள்ள எல்லாம் இவங்க போய் எல்லாம் கட்டி இவெல்லாம் சிரமப்படாம ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் செப்பரேட்டா என்ன பண்ண தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப போய் அவங்க கானானுக்குள்ள போயிட்டு அந்த சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்க. உடனே பாருங்க, அவர் கொடுத்து அந்த வானத்திலிருந்து மன்னா நின்று போச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேல இருந்தவரை அந்த ஆகாரத்தையே நான் தான் தரேன். இப்போ நீங்க போறீங்களே, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்களே, அங்க இருக்கிற ஆகாரத்தையும் பூமியில விளையிற ஆகாரத்தையும் நான் தான் கொடுத்துட்றேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு? உடனுக்குடன் ஆண்டவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். அவங்களை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் பழசா போகாதபடி புதிய வஸ்திரத்தை கொடுத்தாரா? பைபிள் போடுறாங்க, புதிய வஸ்திரம், புதிய செப்பல், பாதரட்சை, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாங்க. அத ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. உபாகம புஸ்தகம் 29:5 வாசிங்க. அதாவது உபாகம புஸ்தகம் 29:5 வாசிங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளபடிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. இருக்கா பைபிள்ல?
நாங்க எடுத்தாச்சுங்களா? ஆமென். பாருங்க, பைபிள்ல போட்டு கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. நாங்க சூப்பர் ட்ரெஸ் கொடுத்தாருங்க அவனுக்கு ஆண்டவர். சூப்பர் ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் தெரியுமா? அது பழசா போகவே இல்லையா அந்த ட்ரெஸ். 40 வருஷம் ஆண்டவர் கொடுத்த ட்ரெஸ் பழசாவே போல. ஆண்டவர் கொடுத்த அந்த செப்பல் பாதரட்சை 40 வருஷம் பழசாவே போகவில்லை. எவ்வளவு ஆண்டவர் அழகா ஆண்டவர் அவர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இப்படி எல்லாம் அது பார்த்து கூட ஆனா முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவங்க செஞ்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்க என்ன பண்ண தெரியுமா? அவங்க மனம் இறங்கிதான் இருந்தார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவு வைக்கவில்லை. அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்க வனாந்தரத்தில் அவங்க சந்தித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் அவங்களை கைவிடவில்லை. அவங்க மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றினார். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், எலியாவுக்கு ஆண்டவர் காகத்தின் மூலமா ஆண்டவர் போஷித்தார். பைபிள்ல போட்டிருக்காங்க. எலியா தேவனுடைய மனுஷன். கவனிங்க, ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக பேசலாம். ராஜாவுக்கு முன்பாக யாரு? ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா தான் இருக்கிற ராஜாவிலேயே மோசமான ராஜாவன் தான். ஏன்னா அவன் தான் அருவருப்பான காரியங்களை செய்தவர். அதாவது தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்தான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்? ஆகாப்னா இஸ்ரவேலின் ஜனங்களை அவன் தான் என்ன பண்ணோம்? நடத்தி கொண்டு போகணும். ஆனா கடைசியில என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை விட்டுட்டு ஆகாரை வணங்க ஆரம்பிச்சுட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த எலியாவுக்கு அவருக்கு ரொம்ப பயிராக்கி வந்துடுச்சு. ஜீவனுள்ள அந்த தேவனை விட்டுட்டு இவன் பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? கோவப்பட்டு சொன்னாரு, இந்த வருஷத்துல என்னுடைய வாக்கின்படி என்று இந்த வருஷத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லிட்டு கடந்து போயிட்டார். பாருங்க என்ன ஆச்சு தெரியுமா? உடனே அவர் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தரை கனப்படுத்தினாரு. உடனே அந்த வருஷத்துல மழையே இல்லைங்க. என்ன இல்ல? மழையே இல்லை. பைபிள்ல போட்டிருக்கு, அதாவது குளமெல்லாம் அதெல்லாம் காஞ்சி போச்சு, வற்றி போச்சு. குளமெல்லாம் காஞ்சி போச்சு, வற்றி போச்சு. ஏரி குளம் இதெல்லாம் தண்ணியே இல்லைங்க. ஏன்னா என்ன? மழை இல்லை. வயல்வெளியெல்லாம் என்னாச்சு? காஞ்சி போச்சு. ஆடு மாடு மிருக ஜீவர்களுக்கெல்லாம் தண்ணி இல்லை. ராஜாவுக்கு தண்ணி இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. ஏன்? மழை இல்லை. எலியா சொன்ன அந்த வார்த்தையின்படி மழை இல்லை. அப்போ அதான் அப்படிங்க. அப்ப என்னாச்சு? அப்போ இப்படி சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. உடனே இப்போ ராஜா சும்மா இருப்பானா? சொல்லுங்க, அகாபராஜ் சும்மா இருப்பானா? உடனே அவனை கண்டுபிடிங்க, அவனை எப்படியாவது பிடிச்சிருவோம், அவன் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தேடி கொண்டிருக்கிறான். நல்லா ஆண்டவர் பாருங்க. உடனே எலியாவை சொல்றாரு, உடனே கேலித்தாங்கத்துல போய் ஒளிந்து கொண்டிருக்க. கேலித்தாங்கல போய் என்ன பண்ணு? ஒளிந்து கொண்டிருப்பா. நான் அங்கே என்ன பண்ணு? அந்த ஆற்றுக்கு எனக்கு தண்ணி தானே கொடுப்பேன். எலியாவுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா அந்த கேலித்தாங்கல் என்ன பண்ணாரு? தண்ணியில எலியாவுக்கு ஸ்பெஷல் ஆண்டவர் ஆயத்து வச்சிருக்கு. அப்புறம் சொன்னாரு, என்ன சொன்னா தெரியுமா? அங்கே உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அதாவது காகத்தின் மூலமா உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி காலையிலும் மாலையிலும் அப்பத்தை இறைச்சி என்ன பண்ணது? அந்த காகம் கொண்டு வந்து கொடுத்தது. எலியா சாப்பிட்டு அவன் போய் நல்லா திருப்தியா அடைஞ்சு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் எலியாவினுடைய தேவைகளை கூட என்ன பண்ணார்? ஆண்டவர் அவர் சந்திக்கிறவரா இருந்தார். அங்க போயிட்டானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. ஆனாலும் ஆண்டவர் தான் அவனை போஷித்தார்.
அல்லேலூயா. அதுதான் போஷித்தார். அப்போ தேவன் எலியாவை கொண்டு, அதாவது எலியாவை காகத்தின் கொண்டு ஆண்டவர் போஷித்தாரு. அது மாத்திரமா, இன்னொன்னு சொன்னாரு, அப்பா நீ உன்னை பராமரிக்கும்படி நான் விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னேன். உன்னை பராமரிக்கும்படி விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். யாரு? சாரிபாத் விதவை. அங்க நிலைமை நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் போறாரு, அங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அங்க போய் கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மான்றாரு. உடனே அந்த அம்மா தண்ணி கொண்டு போகும்போது உடனே சொல்றாரு, கூடவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடை, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துமான்றான். அவ சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் மாவு தான், ஒரு பிடி மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க அதை சமையல் பண்ணி நாங்க சாப்பிட்டு அதை சாக போறோம். அதுக்காக தான் வேலையை முடிக்கணும். நல்லா கவனிக்க. அவர் சொன்னாரு, நீ பயப்படாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. ஆனா நான் சொன்னபடி செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா, நீங்க போய் ஆயத்தம் பண்ணுங்க, அடைய என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. ஆனா அந்த நீங்க ஆயத்தம் பண்ணும் போது முதல்ல ஒரு சிறிய அடைய என்ன பண்ணுங்க, எனக்கு கொண்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா போய் அந்த முதல்ல அடையை கொண்டு அவருக்கு கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுகிறது, கொடுத்த உடனே ஒரு பெரிய தேவைகள் அவங்களுக்கு சந்திக்கப்படுது. என்னன்றமா, அதாவது மழை இல்ல அந்த தேசத்துல, வறட்சி. மழை பெய்யுற வரைக்கும் அதனுடைய மாவு இந்த கலசத்துல குறையும் இல்லையா, எண்ணெயும் குறைந்து போகும் இல்லை. கைத்தட்டு பார்க்கலாம். மழை பெய்யுற வரைக்கும் குறையவே இல்லைங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்க தேவைகளை அறிந்து அற்புதமா ஆண்டவர் சந்திச்சார். பைபிள் சொல்கிறது, அதாவது இவனோ அவன் குடும்பமோ அவனோ அநேக நாள் சாப்பிட்டார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்துல நம்ம தான் என்ன பண்றோம், அவசரப்படுறோம். ஆண்டவர் எப்பதான் எனக்கு கொடுக்க போறாரு, எப்பதான் ஆண்டவர் சந்திக்க போறாரு தெரியல. நமக்கு தெரியும் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு சரியான இடத்துல என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, புரிந்து கொள்ளுங்க. அதனால ஆண்டவர் ஏற்ற நேரங்களில, ஏற்ற காரியங்களில, சரியான இடத்துல என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வதற்கு அவரே வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மத்தேயு புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 6வது அதிகாரம் 25ல இருந்து நம்ம வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம் எல்லாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25. நம்ம எல்லாரும் வாசித்த வசனம் தான் இது. எல்லாரும் எல்லாமே இன்னும் தேடுறீங்களா? எடுத்தாலும் தெரியும். பாருங்க என்ன போட்டுருக்குன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் சொல்றாரு ஆண்டவரே. அப்போ மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? அதாவது உண்ண உணவு, அதாவது தண்ணி, போட்டுக்க ட்ரெஸ் தானே தேவை. மனுஷனுக்கு தேவை, அடிப்படை தேவை. இல்லைன்னா அப்போ இது என்ன சொல்றாருன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்க கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அந்த ஆகாயத்து பட்சிகள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. இந்த காக்கா குருவி எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? நல்லா கவனிங்க. அது ஒரு நாளும் கவலைப்பட்டு உட்கார்ந்து நீங்க பாத்துருக்கீங்களா? காக்கா குருவி என்னைக்காவது அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அது கவலையோடு இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு நாள் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அது பாட்டு போகும், அது பாட்டு சாப்பிடும், அது பாட்டு பறந்து போயிடும்.
அதே மாதிரி டெய்லி அது பாட்டு போகும், அது பாட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போகும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது போய் அதாவது போய் நிலத்துல போய் பயிரை விதைக்கிறது இல்லையா, நிலத்துல போய் என்ன பண்ணல, பயிரை போய் விதைக்கிறது இல்லை, அதுக்கு உரம் போடுறது இல்லை, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுறது இல்லை, அது வேலி அடைக்கிறாது. அது போயிட்டு என்ன சொல்றது, அது சேகரித்து வைக்கலையா. என்ன சேகரித்து வைக்கல, நெல் அறுத்து மூட்டை மூட்டையா என்ன பண்ற குடோன்ல சேகரித்து வைக்கவில்லை. ஆமென். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, அதெல்லாம் அது செய்யறது இல்லைங்க, அதெல்லாம் அது பண்றது இல்லை. ஆனா அவைகளையும் நான் தான் பிழைப்பட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? அது ஒரு நாளும் கவலைப்பட்டு உட்கார்ந்து துக்கமா இருக்கிறத நம்ம பார்த்ததே கிடையாது. அது போகும், சாப்பிடும், பறந்துன்னு சந்தோஷமா போயிடும், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு யாரு போஷிக்கிறாரு சொல்லுங்க, யாரு போஷிக்கிறாரு? சில நேரத்துல மனுஷன் கத்துவான், போய் கத்துவான், இவன் காலம் மாதிரி ஆயிடும். சில நேரத்துல மனுஷன் மாதிரி இரண்டானா காலம் மாதிரி ஆயிடும். நீங்க போய் எடுத்து போயிட்டு இருப்பான். இப்போ இப்ப காக்கா வந்து சாப்பிடுமா? சாப்பிடுதா? சரி. நீங்க இது யாருன்னா, யாருடைய வேலைன்னா, ராஜா சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு தெரியுது இந்த காக்கை இன்னைக்கு ரொம்ப பட்டினியா இருக்குது, இதுக்கு நம்ம சோறு போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பி என்ன பண்றாரு ஆண்டவரே, ஆகாரத்தை சப்ளை பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த ஆகாரம் அதுக்கு தண்ணி இதெல்லாம் யாருக்கு கொடுக்குதுன்றீங்க? ரத்தத்தை கொடுக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் மணி கீழே செத்து போச்சா? இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அது ஒரு நாளும் அது வந்து மயங்கி ஆகாரம் இல்லைன்னு சொல்லி செத்து போல, அது எப்ப பாரு பறந்துட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு தினந்தோறும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் போஷிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்கே நான் போஷிக்கிறேன்னு. அவைகளை விட நீங்க யார் தெரியுமா? விசேஷமானவர்கள். அல்லேலூயா. விசேஷமானவர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் விசாரிக்காம இருப்பாராங்க? சொல்லுங்க, விசாரிக்காம இருப்பாரா? பைபிள்ல போட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினார். கர்த்தர் விசாரிக்கிறாருங்க. அவங்கள ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன, அதாவது உங்களுக்கு என்ன வேணும், காலையில சாப்பாடு வேணுமா? சாப்பாடு கொடுத்தாரு. இன்னைக்கு தினந்தோறும் கொடுக்குறாரா சாப்பாடு? யார் சொல்ல முடியும் பட்டினியா விட்டாருன்னு சொல்ல முடியுமா? சாப்பாடு போட்டாரு உங்களுக்கு. சோத்திரம் பண்ணல ஆண்டவருக்கு. அதே சாப்பாடு கூட இல்லாம நிறைய பேர் என்ன பண்றான், சாப்பாடு பிச்சை எடுக்கிறான். சாப்பாடு ஆண்டவர் உங்களை காலையில எழுந்த உடனே பாருங்க, நேரம் வரும்போது கரெக்டா ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் என்ன சொல்றீங்க? ஆமா, ட்ரெஸ் அழகா போட்டு பாருங்க. ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு சூப்பரா வந்துருக்கீங்க. வந்துருக்கீங்களா? இது யாரு சொல்லுங்க? எங்க? அவரால வந்தது. சொல்லுங்க யாரு? அவரால வந்தது. அவர் தான் அதான் சொல்றாரு, அவைகளை பார்க்கலும் நீங்க விசேஷமானவர்கள், அதனால உங்க தேவைகளை நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க சொல்றாரா? உடைக்காக ஏன்? முதல் ஆகாரத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்கன்னாரு. ரெண்டாவது உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. உடனே சொல்றாரு, அதாவது அந்த என்ன சொல்றது, உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த உடையை நான் எவ்வளவு அழகா அவருக்கு என்ன பண்றேன். இந்த மல்லிகைப்பூ எல்லாம் எடுத்தீங்களேன், மல்லிகைப்பூ, ரோஜா பூ, சாமந்தி பூ, இதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது? வாசனை வருதா இல்லையா? வாசனை வருது. அதுக்கு நல்ல உயிரை கொடுத்து ஆண்டவர் அழகா என்ன பண்றாரு, மலரை செஞ்சு அதுக்கு அழகா கலரை கொடுத்து ஆண்டவர் வாசனையோடு என்ன பண்றாரு தெரியுமா?
அதை மலர செய்யற. அப்போ இது அதான் சொல்றாரு, நான் இதுக்கே இவ்வளவு என்ன பண்றேன் நானு, எல்லாமே செய்யறேன்னு. அப்போ உங்களுக்கு நான் செய்யாம இருப்பேனா? அல்லேலூயா. உங்களுக்கு செய்யாம நான் இருப்பேனா? பாருங்க. அப்போ ஆண்டவர் எல்லா தேவைகளை, இது என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அப்போ ஏற்ற சரியான நேரத்தில் என்ன பண்ணுவார்? உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவரா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் கொடுப்பாரு. ஒரு வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்றீங்க, அன்னைக்கு உங்களுக்கு தேவைகள் ஏராளமா இருக்கும். அந்த நேரத்துல பாருங்க, ஆண்டவர் அற்புதமான தேவைகள் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சந்திப்பார். ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வாங்கணும், அவசரப்படுவீங்க, எப்படி புரட்டுவது, எப்படி பண்ணுதுன்னு. அந்த நேரத்துல பாருங்க, ஆண்டவர் அற்புதமான சந்திப்பார். அல்லேலூயா. ஆமா. கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணுமா இல்லையா? ஆமீன். ட்ரெஸ் போட மாட்டீங்களா? இந்த கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் போடணும். இப்ப பாருங்க, இப்ப கிறிஸ்துமஸ் வருது, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அந்த நேரத்துக்கு வரும்பொழுது தேவைகள் அற்புதமா. இப்ப காசு இல்ல, இப்ப காசு இல்ல, இன்னும் வரல, டிசம்பர் வரணும், அதுக்குள்ள நம்ம அவசரம். இப்பவே ஒண்ணும் இல்ல காசு. இப்ப டிசம்பர் மாசம் வந்தா எங்க ஆண்டவர் நடக்கும்? எனக்கு உங்களுக்கு அவசரம். அதான் சொல்றேன், மனுஷனுடைய சிந்தை தேவனுடைய விருப்பம் தெரியாது. மனுஷனுடைய சிந்தைக்கு தேவனுடைய சித்தம் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஐயோ, என் பிள்ளை உண்மையாகவே தேவையோடு இருக்குதுப்பா, என் பிள்ளை உண்மையாக தேவையோடு இருக்குது, உடனே இன்னைக்கு கரெக்டா இருக்கும், கொடுத்தா சரியா இருக்கும், கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. புரிந்துங்கள். அதனால என்னன்னா, ஆண்டவர் உங்க தேவைகளை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். சரியான நேரத்துல சரியான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசம் ஆண்டவர் சந்திப்பாரா? ஓகே. அது மாத்திரம் இல்ல, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்ட என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதுல ஆமென் சொல்றீங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நிச்சயமா நம்முடைய தேவைகள் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சந்திப்பார். ஓகே. அப்போ உன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், அதான் முக்கியம். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே யெகோவா ஈராக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அதான் முக்கியம். ஆமென். யெகோவா ஈரே அவர் தேவைகளை சந்திக்கிறவர் தான், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் தான். ஆனாலும் உன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அது செஞ்சாதான் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமா, அதுதான் இப்ப சொல்ல போறேன். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க. என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, ஓகே. ஆபிரகாம் இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டால், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த பைபிள்ல. சரி, அப்போ நம்முடைய தேவைகள் ஆண்டவர் சந்திக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செஞ்சா ஆண்டவர் சந்திப்பார்? அதான் முக்கியம். நம்ம என்ன செஞ்சா ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னா தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அதாவது ஆபிரகாம் சொல்றார், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். அப்புறம் கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய பர்வதத்துல நீங்க வரும்பொழுது அதனாலே தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். தேவையா? கர்த்தருடைய பர்வம், அதான் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய மகிமைக்குள்ள நீங்க வரும்பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வரும்பொழுது, கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் யெகோவா ஈராக இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கர்த்தருடைய பர்வதம் என்னங்க அப்படின்னா, ஒரு கேன்சல் ஒரு கர்த்தருடைய பர்வதம்.
நம்ம நினைக்கிறோம் ஒரு 4 பேர் 3 பேர் போய் உட்கார்ந்துட்டு அதுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம், உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்கணுமா? இல்ல, அங்கதான் இயேசு வராரு. அங்கதான் இயேசு வராரு. அவர் சொன்னாரு, எங்க 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால குடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில நான் இருக்கிற ஒரு சின்ன கேர்சல் தான், அங்கதான் இயேசு வராரு. ஆமா, புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு கர்த்தருடைய பர்வதம். அங்க போய் நீங்க உட்கார்ந்துட்டு பாருங்க, வாரம் வாரம் போய் உட்கார்ந்து பாருங்க. நான் சொல்ற சேலஞ்ச் பண்றேன், உங்க மன விருப்பத்தை கர்த்தர். ஒரு புருஷர் கூட்டம் என்பது ஒரு கர்த்தருடைய பர்வதம். தேவன் அதுக்காக தான் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பிரசனத்துல போய் நீ உட்காரு, இந்த மகிமைக்குள்ள நீ உட்கார்ந்தீங்கன்னா நான் அவங்க ஆண்டவர் என்ன பண்றேன், தேவைகளை சந்திக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கேன். ஒரு பெண்கள் கூட்டம் என்பது அது கர்த்தருடைய சமூகம். ஒரு யூத் மீட்டிங், வாலிபர்களுக்கு வைக்கிற அந்த மீட்டிங், இங்கெல்லாம் யாருங்க வருது? அப்படின்னு இயேசு வராரு. அல்லேலூயா, இயேசு வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க, என்ன பண்றாரு? வந்து உங்க ஜெபத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பைபிள் போட்டு உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தார்களோ பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் அது என் பிதாவால் உனக்கு உண்டாகும். உனக்கு உண்டாகும், உன் தேவைகள் உண்டாகும் உனக்கு. அல்லேலூயா. ஆமா, நம்ம இந்த கர்த்தருடைய பருவத்துல வராம இருக்கிறதுனாலதான் எதுவுமே நமக்கு வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே உங்களுக்கு சந்திக்கப்படும். என்னங்க? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பர்வதம் ரொம்ப முக்கியங்க. பைபிள்ல போட்டுருக்கு, நல்லா கவனிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் வாசித்த வசனம் தான். 6வது அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிக்க. என்ன போட்டுருக்கு? 32 வாசிங்க, 32 வாசிக்குமா? மத்தேயு 6:32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். எந்த பைபிள்ல நாங்க இருக்காங்க. இப்போ என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேட. அஞ்ஞானிகள்னா யாரு சொல்லுங்க? யாரு? உலகத்தான் தான் அஞ்ஞானி. இந்த உலகத்தான் பாருங்களேன், பாருங்க, பணம் பேர் ஓடிங்க பாத்துக்கிட்டீங்களா? ஆமா, எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியேதான் வீடை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும். இப்படியே போய் கடைசியில தொப்புனு கீழே அமைப்பு வந்துடும். ஏதாவது ஒரு வச்சிடும். நான் சொல்றேன், அதனாலதான் பைபிளை போட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட ஒரு வேதனை அவர் கூட்ட மாட்டாரு. நிலையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? சொல்லுங்க, நிலையான ஆசீர்வாதம் எது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். அதுதான் நம்ம என்ன பண்ண தெரியுமா? நாடணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாடி தேடி வரணும். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, அவங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்க, நீ அந்த மாதிரி ஓடாதப்பா, நீ அந்த மாதிரி ஓடாத. பைபிள்ல போட்டிருக்கு, உண்ணவோ உடுக்கவோ இருந்தா போதும். பவுல் சொல்றார், உண்ணவோ உடுக்கவோ இருந்தா போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கை தட்டு பார்க்கலாம். சீனா தேசத்துல சபை வேகமா வரது காரணம், மக்கள் அவ்வளோ ஒரு வாந்தியா ஓடுறாங்க. தேவ சமூகத்துக்கு வாந்தியா ஓடுறாங்க. அவங்க அதாவது அங்க என்ன பண்றாங்கன்னா, காலையில வேலைக்கு போவான், வேலைக்கு போவான், போயிட்டு நேரா என்ன பண்ண வீட்டுக்கு போக மாட்டான். வேலைக்கு போயிட்டு நேரா என்ன பண்ண, அந்த மவுண்ட் மலை ஒன்று இருக்கும், அந்த மலையில பாத்தீங்கன்னா மக்களுக்காக கட்டி வச்சுக்கிறாங்க ஜவ்வாறு. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு போகாம நேரம் டிஃபன் கேரி பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த ஜெபமணியில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் பிறகு வீட்டுக்கா போகும். எவ்வளவு வாஞ்சு, எவ்வளவு தாகம். நம்ம ஆளுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்தா தான் ஒரே தாகமா வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் வீக் வந்தா தான் வாஞ்சியோடு வந்து கொடுக்குது. மற்ற வீக்கெல்லாம் அவங்களுக்கு வாஞ்சியே இல்லாம போயிடுச்சு. நாங்க சொல்ல புரியுது அவங்களுக்கு? என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. தாவி சொன்னாரா? என் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. தாவீது சொல்றதான், நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடினேன், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன்.
பெரிய ராஜா சொல்றாரு, ராஜா சொல்றாரு, நான் சொல்றேன் எவ்வளவு ஒரு, நான் சொல்றேன் நீங்க வேலைக்கு போனாலும் சரி கர்த்தருடைய வருடத்தை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிரச்சனத்தை மறந்துடாதீங்க. நீங்க வேலைக்கு போகணும், அதே நேரத்துல தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. ஆதாம் ஆண்டவர் உண்டாக்குனார், ஆதாம் ஏவாள் உண்டாக்கி ஏதோட உண்டாக்கி போய் வச்சுட்டு தினந்தோறும் வந்து பேசினாராம், விசிட் பண்ணாராம், உங்களோட உறவாடினார். ஆமாங்க, தமிழில் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் ஆதாமோடு வந்து பேசினாராம், தினந்தோறும் பேசினாராம் ஆண்டவர். அதுதான் லைஃப், அதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, தேவனோடு நீ உறவாடுவதுதான் இருக்கிறதுலயே பெரிய உறவு. அதுதான், அந்த உறவு சரியா இருந்துச்சுன்னா மீது எல்லாமே என்ன பண்ணும், உங்களுக்கு சரியாகும். என்ன சொல்ல புரியுது? அல்லேலூயா. அந்த உறவை முதல்ல கட்டி எழுப்புங்க. முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னும் கர்த்தரை சரியா தேடாதனாலதான் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி வராதனாலதான் நம்ம தேவைகள் வந்து சந்திக்கப்படாம இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு வந்து வேலையே இல்லை, உங்களோட வேலையே இல்லை, அதனால என்ன வேலை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ண, ஆண்டவே ஒரு வேலை கொடுக்கணும். ஆனா வேலையே கிடைக்கல. நான் ஒன்று செஞ்சேன் என்னன்னா, சரி வேலை கிடைக்கல, ஆனா என்ன பண்ண, தேவ சமூகத்துல போயிட்டு கொஞ்சம் நம்ம முழங்கால் பண்ணிட்டு நம்ம ஜோம் பண்ணலாம். ஜோம் பண்ணா ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ண தெரியுமா, ஒரு 7 நாள் ஒரு 8 நாள் தொடர்ந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்தது நல்லா நீங்க இந்த வீட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஸ் வந்து உட்காந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குப்பா, ஒரு சூப்பர்வைசர் வேலை இருக்கு, நீ வந்து பாரு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆனா பரவாயில்ல, இது வரைக்கும் வேலை இல்லாம இருந்தேன், இப்ப வேலையை நம்ம தேடி வருது, இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த வேலை எனக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வேலையான போயிட்டு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எப்போ வாய்க்கும் நமக்கு, எப்போ காரியங்கள் வாய்க்கும்? சும்மா இருந்தா வாய்க்காது. சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தா எதுவுமே உருப்படாம போயிடும். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய பருவத்துக்குள்ள வந்து உட்காருங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பருவத்துக்குள்ள வந்து தேவனை துதிங்க, ஆராதிங்க. தேவனை நீங்க எந்த அளவுக்கு அவரை உயர்த்துங்க. கர்த்தருடைய காரியங்களை வாய்க்கும், நன்மைகளை சந்திப்போம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தேவை இருக்குது நமக்கு. இன்னும் நமக்கு அந்த தேவைகளே வரல, இன்னும் சந்திக்கப்படல. ஆனாலும் நம்ம என்ன பண்ண தெரியுமா, அப்படியே மனசுக்குள்ளேயே கட்டிக்கிட்டு அமைதியா இருக்கிறோம். நான் இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, அந்த தேவைகள் எப்ப நம்ம சந்திக்கப்படும், நீ கர்த்தருடைய பருவத்துக்குள்ள வந்தாதான் அந்த தேவைகள் ஆண்டவர் சந்திக்கப்படும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, அஞ்ஞானிகள்லாம் அப்படி போறாங்கப்பா, பணத்தை தேடி போறாங்க, எது தேடி போறாங்க, நீ அப்படிலாம் போவாத. முதலாவது பைபிள போட்டு 6:33 முதலாவது தேவ ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவன் எல்லாம் உங்களுக்கு கூட கர்த்தர் கொடுப்பா. அது பாயிண்ட் நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம படிச்சிருக்கோம், நிறைய பேர் படிச்சிருக்கோம் இந்த வசனத்தை. முதலாவது தேவ ராஜ்யத்தில் ஃபர்ஸ்ட், அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் கொடுக்குற இடம் யார் தெரியுமா? அப்படி தேவனுக்கு ராஜாவுக்கு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நீங்க முதலாவது கொடுத்து பாருங்க, நேரத்தை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசிரியர்களாக பாருங்க. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்துல நீங்க பாருங்க, வாசிங்க. ஏதாவது மத்தேயு 15ஆவது 32வது வசனத்தை வாசிங்க. என்ன போட்டு பாருங்க. இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியா அனுப்பிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் அழகா போட்டுட்டு, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இடத்துல 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியா அனுப்பிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்கள். எங்க சார் இருந்தாங்க? சொல்லுங்க, எங்க இருந்தாங்க? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தாங்க,
தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருந்தார். ஜனங்க 3 நாளா உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார். நம்ம வருதே யோசிச்சு பாருங்க. நம்ம வருதே ஒரு 1/2 hour தான் இங்க வந்து உட்காரு. என்ன சொல்றீங்க? 2 hour ஆராதனை இல்ல, ஆட்கள் 1/2 hour தான் வந்து உட்கார்ந்து போறாங்க. நீங்க ஆராதனைக்கு எந்த லட்சத்துல வருகின்றத பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. என்னங்க நான் சொல்லி புரியுதா? அல்லேலூயா. சில ஆளுங்க முதல் பாட்டுலயே இருந்து கடைசி ஜபத்துல வரைக்கும் இருக்கிறாங்க. ஆண்டவர் பாக்குறாரு. சொன்னீங்க. ஆமா, சில ஆட்கள் வந்து 2வது பாட்டு முடிஞ்சு 3வது பாட்டு முடிஞ்சு பிரசங்கத்துக்கு வருது, காணிக்கு முடிஞ்சு வருது. இது ஆண்டவர் பாக்குறாரு. இவங்க பாருங்க 3 நாளா உட்காந்து அசைவே இல்லைங்க, அசைவே இல்லை, வெளியே போகவே இல்லை. அங்கேயே உட்கார்ந்து திரும்பியுள்ள அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே அவர் சொன்னாரு, அப்பா இவங்க ஒரு தேவையோடு இருக்காங்க தெரியுமா, இவங்க பட்டினியா இருக்கிறாங்க, 3 நாளா எதுவுமே சாப்பிடல, பாஸ்டிங் இருக்கிறாங்க, 3 நாளா எதுவுமே சாப்பிடல. அதனால இவங்க போகும்பொழுது ஆண்டவரை திருப்தியா இவங்க சாப்பாடு போட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அவங்களை உட்கார வச்சு வரிசையா உட்கார வச்சு அவங்களை அழகா என்ன பண்ண தெரியுமா, அவங்கள சாப்பாடு போட்டு திருப்தியாய் ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்ததுனாலதான் கர்த்தர் அவங்க தேவைகளை சந்தித்தார். சந்திச்சாரா இல்லையா? அவங்க என்ன தேவை அங்க இருந்தது? என்ன தேவை இருந்தது? வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? ஒளிமே கிடைக்காது வனாந்தரத்துல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க பிரசனத்துல இருந்தாங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்தாங்க. அதனால அவங்க போகும்போது அவங்களை சும்மா அனுப்பல. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, சாப்பாடு போட்டு திருப்தி அவங்க ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர், நீங்க கர்த்தருடைய பிரசனத்துல வந்து உட்கார்றீங்களே, தேவ மகிமைக்குள்ள வந்து உட்கார்றீங்களே, தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து நீங்க ஆராதிக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை தேவைகளை சந்திக்காம இருப்பாரா? நிச்சயமா சந்திப்பாரு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நீங்க கர்த்தரை நான் சொல்றேன், அதாவது தேடுகிற காரியத்துல இன்னும் சரியா தேடல. அதான் பிரச்சனை. இன்னும் சரியா தேடல. புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்முடைய ஆண்டவர் யெகோவாயிரே, எப்படி யெகோவாயிரே இருப்ப தெரியுமா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வருவர்களுக்கு தான் ஆண்டவர் யெகோவாயிரே இருப்பார். ஆமென். பைபிள்ல போட்டிருக்கு, சங்கீத புஸ்தகம் 34:10 வாசிப்பாங்க. என்ன போட்டிருக்கு? சங்கீத புஸ்தகம் 34:10 என்ன போட்டிருக்கு பாருங்க, சீக்கிரம் படிங்க. சிங்க குட்டிகள் தாழ்த்தின பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையை குறைபடாது. இது யார் எழுதினாரு? தாவீது. ஆண்டவரை ரசித்து தன் வாழ்க்கையில ருசித்து அனுபவத்தோடு எழுதி வச்சுக்கிறார். என்ன நீங்க ஆண்டவரை நீங்க அப்படி ருசித்து பாருங்க. ருசிக்கிறீங்களா? ஆண்டவரை ருசித்து பாருங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு முதல் வேலையா நான் என்ன பண்ண, தேவ சமூகத்துக்கு போய் தேவன் ஆராதிக்க போறேன் சார்ஜ் பண்ணேன். இன்னைக்கு போயிட்டு நான் இன்னைக்கு வேற ஒரு காரியமா நான் போயிட்டு முதல் வேலை நான் போய் ஜெபிக்க போறேன். சொல்லுங்க, முதல் காரியமா நான் போயிட்டு பிறகு முதல் காரியமா நான் என்ன பண்ண, பைபிள் நல்லா ஒரு 5 அதிகாரமா நான் படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், அவர் சந்தோஷப்படுத்த போறேன். செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவார் பாருங்க. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆண்டவர்களை ஒரு குறைவு ஆண்டவர்களை வைக்க மாட்டாரு. சங்கீத புஸ்தகம் 9:10 இது ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். அதை படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 9:10 வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் நாமத்தை நம்பி இருப்பார்கள். ஏன் நம்பி இருப்பாங்க? ஆண்டவரை இதான் படிச்சல. கர்த்தரை நான் தேடினா அவரை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாருங்க. கர்த்தரை தேடினாரு கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை தேடினா அவரு கைவிட மாட்டாரு. என்ன சொல்றீங்க? கைவிடுவார் ஆண்டவரு? கைவிட மாட்டார். ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர்களை போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார். நான் சொன்னது அடிப்படை தேவைதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நமக்கு ஏராளமான தேவையெல்லாம் இருக்குது. அதுதான்
உங்களை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் அப்படின்ற போது என்ன தெரியுமா, மீறி நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ, என்னெல்லாம் வேண்டி ஜெபம் பண்றீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் தருவார். சரிதானா? புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். மாத்திரமல்ல, எபிரேயர் 11:6 போட்டு என்ன தெரியுமா, தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிகள். விசுவாசிக்கிற ஆண்டவர் பலன் அளிக்கிறாரா? பலன் அளிக்கிறாரா? பலன் அளிக்கிறாரா? இப்போ நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு குறைவா இருக்குது, ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கிடைக்கல, இன்னும் எனக்கு நன்மைகள் வரல, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படல அப்படின்னா என்ன ஆகும்னா, கர்த்தரை தேடுகிறவனுக்கோ நன்மை குறைபடாது. என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன செக் பண்ணோம்னா, நாம கர்த்தரை இன்னும் சரியாய் தேடாதனாலதான் எனக்கு குறைவுபடுது. அப்ப சரியா நீங்க தேடினீங்கன்னா என்ன ஆண்டவரே உங்களை அழகா நடத்துவார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அதனால ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார், நன்மைகளை செய்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவதாக யெகோவா ஈராக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய பருவத்துக்குள்ள வரும்போது, கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள வரும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இரண்டாவது சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லி நான் முடித்து வருகிறேன். இரண்டாவது காரியமாக, ஆண்டவர் உன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள். 22வது அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிப்பாங்களா? என்ன போட்டிருக்கு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியே என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே அவனுக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எடுத்தாச்சுங்களா? இரண்டாவது காரியமாக நமக்கு அது சொல்ல விரும்புகிறேன். நம் தேவைகள் சந்திக்கப்படும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கா. ஆபிரகாமை சோதிச்சார் ஆண்டவர். தமிழ் வேர்ட்ல சோதிச்சாருன்னு போட்டிருப்போம், இங்கிலீஷ்ல டெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்போம். டெஸ்ட்னா பரீட்சை வச்சாரு. என்ன வச்சாரு? ஆமா, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இதுல சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல, இங்கிலீஷ் பைபிள்ல டெஸ்ட்னு போட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட் வச்சாதான் தெரியும். சொல்லுங்க, என்ன தெரியும்? தெரியுமா தெரியாதா? ஆமா, சில ஆட்கள் பரீட்சை வந்தாலே என்ன தெரியுமா, ஜுரம் வந்துடும். ஏன்டா வந்துச்சு? ஆனா சின்ன ஆட்களுக்கு போங்க, பரீட்சை வந்து எப்படியாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போயிடணும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் நல்ல மார்க் வாங்கி அதிகமா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும். இருக்கிறாங்களா மாணவங்களா? இந்தாங்க, அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பரீட்சைன்னு வச்சாதான் நமக்கு எல்லாமே தெரியும். இப்ப அந்த மாதிரி ஏன் ஆண்டவர் பரீட்சை வச்சா தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாம அப்படிங்க. இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். எப்பா, நான் உங்களுக்கு மகா பெரிய பலனும் கடகமா இருக்கிறேன். அதனால ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும்பா கேளுங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அவன் சொன்னா, அடியேனுக்கு குழந்தை தாங்க, நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன், குழந்தை தாங்க. உடனே என்ன பண்ணாரு ஆண்டவர்? என்ன சொன்னார்? வாக்கு ப்ராமிஸ் பண்ணாரா? என்ன சொன்னாரு? பாரு, நட்சத்திரத்துல ஒரு சந்ததியை இன்னமாய் நான் கொடுப்பேன், பிள்ளை கொடுப்பேன் சொன்னாரா? அப்போ இவன் சொன்னா என்ன சொன்னானா, என் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவங்க தான் சுதந்திர வழியாகிறாங்க. அவங்களாம் யாரு? வேலைக்காரருடைய பிள்ளைங்க. அதாவது ஆண்டவர் சொன்னாரு, அப்பா இதுக்கு சுதந்திரவாளி இல்ல, கர்ப்ப பிறப்பா இருப்பவனையோட சுதந்திரவாளி சொன்னாரா? சரி, இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணபடி 100வது வயசுல ஆண்டவர் ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஓகே. இப்போ ரொம்ப சந்தோஷம் ஆபிரகாமுக்கு. ஐயோ, எனக்கு செல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? பிள்ளை பால் மறந்த பிறகு பெரிய பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சாரு. தெரியுமா அவனுக்கு? பைபிள் இருக்கு.
பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப செல்லமா நேசிக்க ஆரம்பித்தாரு. அல்லேலூயா, நேசிக்க ஆரம்பித்தாரு. அது நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆண்டவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆண்டவருக்கு தான் வந்துச்சு, டவுட் வந்துச்சு. என்ன டவுட் அப்படின்னா, இவன் என்னதான் நேசிக்கிறானா இல்ல அவன் பிள்ளையதான் நேசிக்கிறானா? முடியவே முடியல அவர் காரணம். என்னங்க, அல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த வாலிப வயசுல மட்டும் நல்ல உற்சாகமா இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஆமா, வந்து ஊழியர் செய்வானுங்க, நல்ல சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா வருவானுங்க, ஜபத்துக்கெல்லாம் வருவானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னு வந்துட்ட பிறகு, பிள்ளைங்கள்லாம் பெத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா பின்வாங்க ஆரம்பிச்சிடும். பாத்துட்டீங்களா நீங்க? என்ன அப்போ வாலிப வயசுல மட்டும் இந்த அன்பு இப்ப அன்பு இல்ல போயிடுச்சாவது அன்பு பாக்குறாரா இல்லையா? அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, ஏனோக்கு அவன் பிள்ளைகளெல்லாம் பெற்ற பிறகு தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பைபிள்ல போட்டு. அப்படிதாங்க இருக்க வாழ்க்கை ஸ்டைல். என்னங்க, அப்படிதானே? ஆமா, வாலிப வயசுல எப்படி உங்களுக்கு துடிப்பு இருந்ததோ, எப்படி ஒரு வைராக்கியம் ஆண்டவர் பத்தி ஒரு வைராக்கியம் இருந்ததோ, ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு வைராக்கியம் இருந்ததோ, அதே வைராக்கியம் கல்யாண வயசுல இருக்கணும். ஏன் அது மாறி சொல்லுது? என்னங்க, அது ராங், மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் என்னைக்கும் மாற மாட்டார். அப்படிதானே? ஆண்டவர் மாறாதா? ஆண்டவர் மாற மாட்டார். நம்ம தான் மாறிடுவோம் சார் நேரத்தில். அல்லேலூயா. சோ புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, அங்க ஆண்டவர் ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ ஆபிரகாம் என்ன, அதாவது ஆபிரகாம் கொடுத்து நினைக்கிறாருன்னா, இவன் வந்து என்ன நேசிக்கிறான்னா இந்த பிள்ளையை நேசி. அப்பதான் உடனே சொன்னாரு, இது வேலைக்கு ஆகாது, ஒரு டெஸ்ட் வச்சாதான் தெரியும்னு சொல்லிட்டு, அப்பா உன் மகனை எனக்கு என்ன பண்ணு, நீ பலி செலுத்து அப்படின்னு. பலி செலுத்துன்னு கேட்டோம். பழைய பாருங்க, இப்ப ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துக்கோ யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்துக்கும். இப்ப நம்மவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில சம்பவத்துல நம்ம பாக்குறோம்ல, அது பெற்ற குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, நரபலி கொடுக்குறோம். நம்ம என்ன சொல்றாங்க, தாய, அது தாயா பேயா சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? எப்படி தெரியுது? எவ்வளவு ஒரு அநியாயம் பண்ணிக்கலாம், சொல்றோமா? அப்போ அந்த மாதிரி கலைஞங்க ஒரு பெத்த பிள்ளைய ஆண்டவர் பலி செலுத்த கேட்டாரு. இவனுக்கு எப்படி இருக்கும் மனசெல்லாம்? கஷ்டமா இருக்குல்ல, கஷ்டமா இருக்கும். மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு தைரியம், உனக்கு விசுவாசம் தெரியுமா, கட்டு பார்த்துக்கணும், கட்டு பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அதிகாலையில எழுந்து கழுகுது மேல சனையெல்லாம் கட்டி கொண்டு எல்லா கத்தி நெருப்பு கட்டைகள் எல்லாத்தையும் ஆயுதம் என்ன பண்ணிட்டாரா, எல்லாம் ஆயுதம் எடுத்துன்னு போற, ஸ்ட்ரைட்டா மலைக்கு போற. மலைக்கு போயிட்டு தலைவலிங்க இப்ப என்ன பண்றாரு, நான் பலிபீடம் கட்டி கட்டையெல்லாம் அடுக்கி ஈசாக்க நல்லா கட்டி இப்போ அந்த பலிபீடத்துல மேல என்ன பண்றாரு, படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சு என்ன பண்றாரு, இப்போ கத்தி எடுத்து ஓங்கி வெட்டப்படாது பாருங்க. இப்பதான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்ல தெரியுமா, பிள்ளையாண்டாலும் மேல கையை வைக்காதே. அல்லேலூயா. பிள்ளையாண்டாலும் கத்தியை போடாதே, உனக்கு ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, இவன் வந்து உண்மையா என்னதான் நேசிக்கிறான், என்னதான் என்ன பண்றான், நேசிக்கிறான். அல்லேலூயா. என்ன சிஸ்டர், இப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்க யாரை நேசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க நேசிக்கிறீங்களா? என்ன வேலையில வேலைன்னு சொன்னாங்க, ஜெபம் வேலையை கொடுத்தாரு ஆண்டவர். இது வேலையை கொடுத்தா, இது வேலையை கொடுத்த பிறகு கூட என்ன பண்ண தெரியுமா, அடங்க மாட்டேன். என்ன பண்ண தெரியுமா, சர்ச்சை கூட ஒரு மிஸ் பண்ணிட்டு தேவ சமூகத்தை மிஸ் பண்ணிட்டு ஓடுது, வேலைக்கு ஓடுது. உங்களுக்கு யாரு முக்கியம் சொல்லுங்க, யாரு முக்கியம்? வேலையை கொடுத்த ஆண்டவர் முக்கியமா, இல்ல உங்களுக்கு வேலை முக்கியமா? நீ யாரை நேசிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிறியா, வேலையை நேசிக்கிறியா? என்னங்க எல்லாம் கவனிங்க. இப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். 2 வாரத்துக்கு ஒரு முறை, 3 வாரத்துக்கு ஒரு முறை, திருமணத்துக்கு ஒரு முறை. என்னங்க இது? அப்போ உங்களுடைய தேவைகள் எப்படி ஆண்டவர் சந்திப்பாரு? நீ யாரை நேசிக்கிற? அல்லேலூயா.
அப்போ நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ அதை நீ பலிபீடத்துல வச்சது. நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ இன்னைக்கு அதை பலிபீடத்துல வச்சது. ஒருவேளை ஆண்டவரை விட நீ வேலையை நேசினா இப்பவே ஈசாக்கை வச்ச மாதிரி அந்த வேலையை பலிபீடத்துல வச்சு அது உனக்கு ஆசீர்வாதம். அப்பதான் உன் தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. சில நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆமா, ஃப்ரெண்ட்ஸுக்காக இவன் ஆராதனை கூட மிஸ் பண்ணிட்டு போறான், ஜெபத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போறான். ஜெபம் பண்றதும் கிடையாது, பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது. யாரு? ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம். நான் சொல்றேன், ரொம்ப நாள் ஓடாது இந்த வண்டி, ரொம்ப நாள் ஓடாது. திடீர்னு பிரேக் போடும், ஆமா, திடீர்னு சரிஞ்சு விழுந்துரும், ஆபத்து. அல்லேலூயா. பைபிள் சொல்றது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதோடு நீ இணைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? அது எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி அதை நீ ஈசாக்க வச்ச மாதிரி நீ பலிபீடத்துல வச்சு பாரு. கர்த்தர் உனக்கு எவ்வளவாயிராக ஆண்டவர் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இல்லாம என்னால இருக்க முடியாது சொல்றாங்க. இது இல்லாம என்னால இருக்க முடியாது, இது குடிக்காம என்னால இருக்க முடியாது. சில நாட்கள் ஆமா, இவன் ரட்சிக்கப்பட்டவன் தான் பேரு, இவன் கிறிஸ்தவன் தான் பேரு, இவன் சர்ச்சைக்கு வர்றன்னு தான் பேரு. ஆனா இவன் பண்ற கூத்தெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஆமாங்க, பார்த்துட்டாங்க. ஆமா, அவனால இதை வந்து குடிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. ரொம்ப டேஞ்சர். ஒரு நாள் நின்னுடும், ஆபத்து. அதை இப்பவே பலிபீடத்துல வச்சு, ஆமா ஆண்டவரே, இது உனக்கு பிடிக்காத இந்த காரியத்தை நான் நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை பலிபீடத்துல வச்சுட்டீங்கன்னா பிழைச்சுக்குவேன்.